வசத்து கொண்டு எங்கள் வழியிருக்கிறதா நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீ நல்லவர். உங்கள்கிட்ட எங்களுக்கு பாராட்டின எல்லாருக்காக நன்றி செலுத்துறோம். எத்தனை பேர் நாம மறந்து போனோம், இந்த ஆலோசனை கேட்காம போனோம், மாம்சல போயிட்டோம், டென்ஷன் ஆனோம், கோவப்பட்டோம், வருத்தப்பட்டோம், வேதனைப்பட்டோம், கவலைப்பட்டோம், பயப்பட்டோம், பெருமைப்பட்டோம், பொறாமப்பட்டோம், எரிச்சல் அடைஞ்சோம், என்னெல்லாமோ பாவம் செய்யறோம். அதனால கர்த்தர் அத்தனையும் பொறுத்து சகித்து எங்களை தாங்கி எங்களை ஏந்தி எங்களை சுமந்து கொண்டதுக்காக நன்றி சேர்க்கிறோம். இதனால எங்க நாளிலே கூட்டி வந்து நன்றி சேர்க்கிறோம். நாளைக்கு காலை வெளியே பாதுக்குள்ளேயே சாஷ்டாமா விழுந்து எங்களாவி ஆத்மா சரீரம் இதுக்குண்டா எல்லாவற்றையும் மீதியா இருக்க போனாலே கையில போடுக்கிறோம். ஆட்கொண்ட தெய்வம் முழுசுமா ஆண்டு கொள்ளுங்கப்பா. முழுக்க முழுக்க எங்களை ஆண்டு கொள்ளுங்க. மாம்சம் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும், சுய முற்றிலும் சாகட்டும். நீர் மாத்திரம் எங்களுக்குள்ள வெளிப்படமா கெஞ்சிடும். எங்களோட பேச எங்களை உயிர்ப்பீங்க. இந்த 4 வருஷம் வலிச்சு எங்களை நடத்திட்டோம். 4 மணி பாதப்படையில் உட்கார்ந்து இப்படி சிறு நோக்கி பார்க்க எங்களுக்கு கருப்பு கொடுங்க. யாரும் கூட்டி சேர்த்து நிமிடத்துல பிரச்சனை வழிநடத்துங்க. இப்பொழுது எங்களோட சேர்வர்களை கூட்டி சேர்த்துங்கப்பா. நடைபெற ரசித்தா கத்தா ஏசாவை கட்டிந்தா அப்புறப்படுத்தணும். பிரசாக்கிரியை கொடுக்குறோம். யாரெல்லாம் மாம்சல 2 மாசம் இருக்கிறாங்களோ, சோம்பேறித்தனமா இருக்கிறாங்களோ, உற்சாகப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க. வெளியிடத்துல சரீர வெளி வேதனையில் இருக்கிறாங்களோ அவங்கள உயிர்ப்பித்து உற்சாகத்துக்கு சேர்த்துங்க. எங்களை தாழ்த்த கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கடங்கள் பாடுபட்டு கொஞ்சமும் 10ஆம் அதிகாரம். யாத்திராவும் 10ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் வரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாக. நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். கரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியா வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளைக்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரப்பும். உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவர்களை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பி கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டார். அப்போது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பார்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர், நான் உங்களை உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவானோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னார். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் ரட்சிக்கும்படி எகிப்து தேசத்தின் மீது ஒரு கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினார்.
அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்தில் கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கு மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களில் வயல்வெளியின் பயிர் வகைகளில் ஒரு பச்சளையும் மீதியா இருக்கவில்லை. அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, தேவனாய கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். தேவனாய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அழித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகவும் மீதியா இருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டு இருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றான். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்போது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மற்றும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மற்றும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. ஒருவரும் தம்மிடத்தில் விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசையை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களோடு போகலாம் என்றான். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு படைக்கும் படிகளையும் சர்வாங்க தகன படிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். எண்ணத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் உணவும் எங்களுக்கு தெரியாது என்றார். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போக விட மனதில்லாது இருந்தார். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ. நீ என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாரு. நீ என் முகத்தை காணும் நான் சாவா என்றார். அப்போது மோசே, நீ சொன்னது சரி, நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றார். ஆண்டவர் நம்ம கஷ்டத்தை கொடுக்கிற நோக்கம் என்னங்கிறத திரும்பவும் இந்த இடத்துல உறுதியா சொல்றார். எதுக்காக நம்ம வாழ்க்கையில சாத்தானை விட்டு பல உபத்திரவங்களை கொடுக்கிறார். திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் யார் மூலமா நமக்கு வருது. காரணம் என்ன? 2ஆம் வசனம் சொல்றாரு, நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இதயத்தையும் கடினப்படுத்தினேன். இதயத்தை கடினப்படுத்தும் போது இன்னும் உபத்திரம். அவன் இதயத்தை கடினப்படுத்தினால, அவன் ஆண்டை ஏற்று நின்னதுனால ஆண்டவர் மாறி மாறி கஷ்டங்களை அனுப்புறார். அந்த கஷ்டங்களை பற்றி நம் பிள்ளைகளும் கேள்விப்படுவோம். இன்னைக்கு நாம இந்த வேதத்தை அறிகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அன்றைக்கு எகிப்தில் ஆண்டவர் எப்படி வல்லமையை காட்டினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாருங்கிறது, நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி நாமும் நம்ம பிள்ளைகளும் கர்த்தரை அறியணும். தான் தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய ஏக்கம். இந்தியாவில் 144 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இயற்கையில் ஆண்டவரை பார்க்கிறாங்க, ஆண்டு மேல பக்தி இருக்குது. ஆனா அவரை ஒரு ஆளோட ஆள் பார்க்கிற மாதிரி ஆண்டவரோடு அறியணும், பேசணும்னு ஆசைப்பட்டு
பல ஆயிரக்கணக்கான கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க, கோயில் கோயிலா ஓடுறாங்க. அமெரிக்காவிலேயே 9,000 சில்லற கோயில் வந்துருச்சான். கனடாவில 3,000 சில்லற கோயில் வந்துருச்சான். உலகம் பூரா இன்னைக்கு விக்கிரகங்கள் பரவிட்டு இருக்குது. நம்ம நாட்டு சொல்லலாம் லட்சக்கணக்கான கோயில்கள் பெருசு சின்னதுமா. எல்லாம் எதுக்கு? கடவுளை பார்க்கணும்னு மனுஷன் ஆசைப்படுறான், அவரோடு உறவுக்குள்ள ஆசைப்படுறான், அவரோட பேசணும், அவர் பேசுறது கேட்கணும், அவரை நேசிக்கணும், அவர் அன்பை பெற்றுக்கொள்ளணும், அன்பு கொடுக்கணும். அப்படி இந்த உறவுக்காக ஏங்குறான். ஆனா அந்த உறவு எங்க கிடைக்கும்? ஏசாமிட்டு மட்டும்தான் கிடைக்கும். தனிப்பட அவர் அறியணும். கடவுள் வல்லமை எல்லா இடத்துலயும் வெளிப்படுது. சூரியன்ல அவருடைய பிரகாசம் வெளிப்படுது, கடல்ல அலைகள்ல அவருடைய வல்லமை வெளிப்படுது. அவ்வளவு பெரிய கடலுக்கு வெறும் மணலை கரையா கட்டி இந்த பக்கம் வா, இம்மட்டும் வா, இம்மட்டும் இல்லு, இதுக்கு மேல வராது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாருன்னா அது அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துது. இப்படி எல்லாமே அவருடைய அழக, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய உண்மையை, எப்படியெல்லாம் அவர் மாறாம அன்பாவே இருக்கிறார், மாறாம நன்மையே செய்யறார், இதெல்லாம் அவருடைய தயாள குணத்தை, இரக்க குணத்தை இப்படி எல்லாம் நம்ம ஆண்டவரை பல விதத்துல இயற்கையில அறியறோம். ஆனா அவர் குணங்களை தான் அறியறோமே தவிர அவரை நேருக்கு நேரா பாக்குற அனுபவம் இல்லையே. அதுதான் மனுஷன் ஏங்குறாங்க. ஆனா திரும்ப திரும்ப அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொம்மையும் போட்டோவும் வைக்கிறது தான். ஏன்? ஆவிக்குறி கண்கள் சூடாக்கப்பட்டிருக்கு, ஆவிக்குறி காரங்கள்லாம் அவங்க சூடாக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆவில செத்தவங்களா இருக்கிற வரைக்கும் ஆனா அறிய முடியாது. ஆனா எப்ப நம்முடைய ஆவிக்குறி கண்கள் திறக்கப்பட்டதோ, வேதத்துல ஆண்டவர் நம்மோட பேசுறத எப்போ கேட்டோமோ, அங்க சாத்தா முதல்ல காதல ஏவாள் காதல சொன்னான். அப்பதான் அவங்க பார்த்தாங்க, கண்ணை திறந்து பார்த்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய காதல ஆண்ட வசனத்தை கொண்டு பேசுற அப்போ நம்ம ஆவிக்குறி கண்களால் நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம். சாமுவேல் ஆண்டு சத்தத்தை கேட்டான், ஆண்டு பிரசனத்தை உணர்ந்தான், பிரத்யட்சமா ஆண்டவர் தரிசனம் பார்க்கிறோம். மோசே எந்த அளவுக்கு ஆண்டோடு தொடர்ந்து அவர் பேச கேட்டு 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 அவரோட பேசி பார்த்து அவர் ஆவிக்குரிய கண்களால எந்த அளவுக்கு ஆண்டு பார்த்தா கடைசியில வர நேருக்கு நேரா முகமுமா தரிசிக்கிற மாதிரி அனுபவத்தில் வந்துட்டான்னு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இப்படி படிப்படியா ஆண்டவரோடு அவர் முதல்ல பேசுற கேட்கணும், அப்ப அவரை பார்க்கணும். இது ரெண்டு அனுபவமும் நமக்குள்ள எவ்வளவுக்கு அதிகமா வருதோ அவளுக்கு நம்ம ஆண்டவரோடு தனிப்பட்ட வாழ்க்கையில உறவு கொள்றோம். இந்த உறவுல வளர்ந்துதான் அப்படி மனவாட்டியாவே மாறணும். இதுதான் தேவனுடைய ஆசை. ஏதோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் மேல தேவ அன்புக்குள்ள ஒரு இழுத்து, தேவ அன்பு மரணத்தை போல் வலிதுன்றார். அந்த அன்புனால நம்ம தன்னோடு சேர்த்து கொண்டு கடைசியில பிதாவும் குமாரனும் அன்புனால எப்படி ஒண்ணுக்கு ஒன்னா இருக்கிறாங்களோ பிடிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நாமும் ஆண்டவரும் ஒன்னாகணும். இதான் தேவனுடைய திட்டம். அப்ப என்ன செய்யணும்? நானுங்கிறது போல சாகணும். ரெண்டு தலை இருக்க முடியாது, ரெண்டு எஜமா இருக்க முடியாது. ஒரு தலை தான், ஒரு எஜமான் தான். அவர் நம்ம உள்ளத்துல ராஜாவா இருக்கணும், அவர் எல்லாமா இருக்கணும். நாம முழுசும் இல்லாம போகணும், சாகணும். சிலுவையில அந்த அனுபவம் வரும்போது என்ன ஆகுது? நாம் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறோம், அவர் பேச கேட்கிறோம். இது எவ்வளவுக்கு நம்ம அதிகமா அனுபவிக்கிறோம் அவ்வளவுக்கு நம்ம வருஷலா ஆண்டு பிரசனத்தை எப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம், தொடர்ந்து அவர் சத்தம் கேட்டுட்டே இருப்போம். அப்போ
கூடவே இருக்கிற மாதிரி உணர்வு நம்ம எப்பவும் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த தனிப்பட்ட ஆண்டோடு உறவு கொண்டுதான் வாழ்க்கையில பெருகணும். அதுக்காக நான் உங்களுக்கு வாசம் மகனை நிறுத்தி எனக்கு தான் உன் கண்கள் என் வழியில் நோக்குவதாக சொல்றாரு. அப்போ தொடர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து வாழ. அதான் இங்க 3 வார்த்தை பார்த்தோம். நம்ம நேரத்தை பார்த்தோம். ஒண்ணு, அவரை ஆராதிக்கிறது பார்த்தோம். என்ன ஆராதிக்கிறது? ரோமர் 12:1 படி நம்ம சரீரங்களே ஜீவ பலியா கொடுக்கும் போது இதுவே புத்தியுள்ள ஆராதனை சொல்ற. ஏன் இந்த சரீரத்துல இருந்துதான் பிசாசு கிரியை செய்து மாம்சத்துல நம்ம அழிக்க பார்க்கிறோம். இதே சரீரத்தை நீதின் கருவியா ஜீவபலியா ஆண்டு கொடுக்கும்போது அவர் அந்த சரீரத்தை அவருடைய கண்ட்ரோல கொண்டு வந்து நம்முடைய ஐம்புலன்களும் நம்முடைய சகல காரியமும் அவரு பிரியமாக ஏற்க பண்றார். அப்போ தொடர்ந்து நம்ம கூட நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் சொல்றார். நமக்குள் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நாம் வாழ்றோம். இந்த அனுபவத்துல வரணும். எப்போ அவர் பிரசந்த உணர்ந்து வாழ்ற காரியம். ஏதோ ஜெபம் பண்ணும் போது, பயில் பிடிக்கும் போது, சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் பிரசனால் நிரப்படுறோம். மற்ற எண்ணங்கள் எல்லாம் விட்டு அவர் மேலே எண்ணமா இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்புறம் வெளியே போனா அப்புறம் அது மாறி போகுது. மறுபடியும் நம்ம உலகத்துல போயிடுவதில்ல. எல்லா நேரமும் எங்க இருந்தாலும் ஆண்ட பாத்துல உட்கார்ந்து நேரம் எப்படி ஆண்ட பிரசனத்தை உணர்றோமோ அதே மாதிரி நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம போற இடத்துல, வர இடத்துல, எல்லா பக்கம் எல்லா நேரமும் அவர் பிரசனத்தால் நிரப்பப்பட்டே வாழணும். அதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஏனோக்கிட்ட அதான் கண்டார். ஏனோக்கு தேவனோடு செஞ்சிருக்கான். நோவா தேவனோடு செஞ்சிருக்கான். ஆபிரகாம் ஆண்டு சொன்ன என்னோடு நடந்து கொண்டு எனக்கு முன்னாள் நடந்து உத்தமனாயிருங்க. எல்லாரும் எல்லா பர்சன்களும் அந்த அனுபவத்தை தான் கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்த அனுபவம். அப்ப அந்த ஆண்டவரை வாழ்க்கையில வச்சு பார்க்க ஒவ்வொரு காரியமும் நம்ம சார்பு அவரே செய்ய அவர் அன்பை, அவருடைய வல்லமைய, அவருடைய மகிமைய, அவருடைய ஞானத்தை அவரே நாம இன்னும் அதிகமா அறியறோம். அப்புறம் விசுவாசம் வர்த்திப்படுது, இன்னும் அதிகமாகும். அவர்கள் நமக்கு ஆழமான நம்பிக்கை வரும், உறுதியான நம்பிக்கை வரும். அன்பு இன்னும் அதிகமா வளரும். இப்படி ஆண்டு நாமம் ஒன்னாகணும். அவர் வேற நான் வேற இல்ல. எப்படி ஒரு புருஷ மனைவி ஒரே எண்ணமும் ஒரே ஏக்கமா ஒன்னாயிட்டாங்களோ, ஒரே மாம்சம்ட்டாங்க. பொருந்தியல் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவோட சேர்ந்து ஒரே ஆவியா இருக்கிறான்னு பார்க்கணும். ஆவில ஏற்படுற ஒற்றும் புருஷமானவர்களும் மாம்சம் வர்ற ஐக்கியம் போல ஒரே மாம்சம் வர்ற மாதிரி நீங்க ஆண்டோட கூட ஒரே ஆவில ஒன்று ஆகுறது. இந்த அனுபவத்தில் நடத்துறதுதான் இந்த யாத்திராமத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆண்டு இதயத்தை கடினப்படுத்தி பார்வோன் இதயத்தை கடினப்படுத்தி அது மூலமா மீண்டும் மீண்டும் அற்புதங்களை செய்து நம்முடைய வல்லமையை காட்டி தன்னுடைய அன்பை காட்டி தன் பக்கம் உலகத்தை இழுக்கிறார். அப்ப இங்க சொல்றாரு, உங்க பிள்ளைங்களும் அதை அறியணும்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க பாக்குறோம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியா இருப்பான், தங்கள் தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடவும், எடுத்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். பார்வோனுடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிமாருங்க அவங்க சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, வேற வழியே இல்லை, மோசடி ஆட்கள் விடுதலாக்கிவிடதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பணிஞ்சு வந்துட்டாங்க. ஆனா பார்வோன் அவ்வளவு சீக்கிரம் வர மாதிரி இல்லை. அப்போதையும் சொல்றான் 17ஆம் வசனம், இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமா அழைப்பித்து, உங்கள் தேவனாய் கர்த்தருக்கும்
உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியம். ஆண்டுடைய வல்லமையை மகிமையை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அந்த அளவுக்கும் நம்ம பாவத்தை உணர்றோம், நாம் பாவின்னு அறிகிறோம், நம்மை நாம தாழ்த்துறோம், நம்மை நம்ம அருவருக்கிறோம். அதான் ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான் சொல்லு. எளிமைன்னா என்ன? நாம ஒண்ணு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறது, உணர்ந்துகிறது. ஆண்டுடைய மகத்துவத்தை, மேன்மைய, உயர்வை நம்ம எவ்வளவு பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு நாம எவ்வளவு அற்பம், ஒண்ணுமே இல்லை, அவர் சுத்த தயவுனால இருக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கும். அப்ப பெருமை சுத்தமா நம்மளுக்கு ஓடிப்போம். பெருமைனால்தான் பிசாசு கெட்டு போனான். அந்த பெருமை கொடுத்தா மனுஷனை கெடுக்கிறான். பெருமை தான் மனுஷனை அழிக்கிறது. பெருமை வந்தா மற்ற எல்லா பாவமும் வந்துடும். ஆனா பெருமை அழியத்து ஒரே வழி கர்த்தரை அறியறது. அவர் அறிய 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 அப்படி வல்லமை, அப்படி மகிமை அறிய அறியதான் நான் பாவின்னு உணர்றோம். சொல்றான், ஆண்டுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு விரோதமான பாவம் செஞ்சாலும் ஒத்துக்கிறான். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் முழுக்க முழுக்க நம்ம அவர் மட்டும் சொந்தமா இருக்கணும், அவருக்கு மாத்திரம் நம்ம சொந்தமா இருக்கணும். அவரோட வேற எதையும் செய்யக்கூடாது, வேற எது மேல நம்ம பிரியம் இருக்கக்கூடாது. எனக்கு அதுவும் வேணும் இது வேணும்னு சொல்லவே கூடாது. ஆண்டவரே எனக்கு போதும்னு சொல்லணும். ஆனா பிசாசு அதான் விரும்புறதில்ல. அதை வச்சுக்கோ வேணான்னு சொல்ல, இதையும் வச்சுக்கோ, எல்லாம் ஒண்ணுதான். இந்த சாத்தான் தான் இன்னைக்கு இந்தியாவை ஆட்டி படைக்கிறது, அழிச்சு நாசமாக்குறது. எல்லாம் ஒண்ணுது, இதுவும் வச்சுக்கோ அதை வச்சுக்கோன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப பாடுபடுறது, 10 வாதையில அனுப்பி ஜனங்களுக்கு உணர்த்தினது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில திரும்ப 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 நம்ம கஷ்டங்களை கொண்டு வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு காரணமே நான் முழுக்க முழுக்க அவருக்கு மட்டும் சொந்தமாயிடணும், அதே இதே சேர்த்து கூடாது. என்ன சொல்ற, அது பார்வன்னு சொல்றான் 8ஆம் வசனம். அப்போது மோசே ஆரோன் பார்வோன் திரும்பி அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். அவங்க சொல்ல எல்லாரும். ஆனா இவன், நீ யாராவது கொஞ்சம் பேரையும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு யார் யார் போறாங்கன்னு கேட்கலாம். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றார்கள். பாருங்க, உறுதியா இருக்கிறான் மோசே. இருபத்தி 4ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசே அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாற்று நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு போகலாம் என்றான். எப்படியாவது கொஞ்சம் தனக்குன்னு பிடிச்சி வச்சுக்கணும், அதான் பிசாசுன்னு வேலை. அப்போ நீ ஆம்பளை மட்டும் போகணும்னா இல்ல முடியாது, எங்க பெண்கள், எங்களுடைய பையனுங்க, குழந்தைங்க, குமாரர் குமார்த்திகள், வாலிபர் எல்லாரும் போ அப்படின்னு சொல்றோம். அப்போ சரி எல்லாரும் போய்க்கிறோம், மிருகங்களையா விட்டுட்டு போங்க, ஆடு மாடுலாம் இருக்கு. ஏன்னா அவன் திரும்ப வரணும், திரும்ப தன் கண்ட்ரோல வந்துடணும். அதான் அவருடைய ஆசை. பிசாசு வேலையாதான் திரும்ப திரும்ப தன் கண்ட்ரோல் கொண்டு இழுத்துக்கணும். ஆவிக்கு மாம்சம் தொடர்ந்து போராட்டம், கடைசி சரித்து விட்டு நம்ம ஆண்டு பிரிஞ்சு போற வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும். இந்த நேரமும் பிசாசு நம்ம திரும்ப 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 நம்ம மாம்சம் இழுக்கத்தான் முயற்சி பண்ணுவான், தன் கண்ட்ரோல வச்சுதான் முயற்சி பண்ணுவான். அவனுக்கு எல்லாம் தேவையில்லை, ஏதோ ஒண்ணுதான் போதும், அது ஒண்ணு வச்சு நம்மள அடிமைப்படுத்தி வச்சுக்குவோம். ஆண்டுக்கு 99% நம்ம சரியா இருக்கிறோம், 1% மட்டும் இல்லைன்னா போச்சு, அதே போதும் சாத்தானுக்கு. ஆகவே இங்க மோசே சொல்ற பதில் என்ன? நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும்
எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பெண் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாய் கத்துக்கு ஆராதனை செய்கிறதுக்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கத்துக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் போது எங்களுக்கு தெரியாது. ஒரு குழம்புனா என்ன அர்த்தம்? குதிரை, ஒட்டகம், யானை இதெல்லாம் அந்த குழம்பு கிட்ட கயிறு போட்டு கட்டி வைப்பாங்க. கால் குழம்பு முதல்ல முன்னங்கால் குழம்புலாம் கட்டி வைப்பாங்க. அதான் ஒரு குழம்புன்னு அர்த்தம். ஒரு மிருகத்தை விட்டு வைக்க மாட்டேன் சொல்றான். என்ன சொல்றான்? அங்க போய் சேர்ந்தாதான் என்னதை கொண்டு நாங்க அவருக்கு ஆராதனை செய்யணுன்றது எங்களுக்கு அவர் சொல்லுவார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மகிட்ட எதை வேணா கேட்கலாம், அதை கொடுக்கறது நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஐயோ அதை மட்டும் வேணாங்க, ஒரு எதை வேணா கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படி சொன்னா போச்சு. முழுக்க முழுக்க நம்ம ஆண்டு சொந்தமா இருக்கணும். அவர் எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். எங்க வச்சாலும் அங்க சந்தோஷமா இருக்கணும். எப்படி வச்சாலும் சந்தோஷமா இருக்கணும். அவர் சித்தத்தை பூர்ண ஒப்பு கொடுத்து அவரை பிரியப்படுத்த உடனே நம்முடைய வாஞ்சி ஏக்கமா இருக்கணும். ஒப்பு கொடுக்கும். எங்களை அன்புள்ள பரம தகப்பனே, என் நல்லவர் ஆண்டவரே, நீங்க இப்படி ஒரே குமார் எங்களுக்காக கொடுத்துட்டீங்க. ஆபிரகாம் உதாரணமா வச்சிருக்கிறீங்க. ஆபிரகாம் தன்னையோ தன்னுடைய மனைவியோ தன் பிள்ளைகளையோ தன் சொத்து சொந்த எதை கேட்டாலும் கொடுக்க ஆயத்தமா இருப்பான். நான் தன் ஒரே மகன், நேச மகன், ஏக சுதன், 100 வயசுல பெற்ற பிள்ளை, அவனுக்கு கொடுக்கறதா எல்லாத்தோட பெரிய தியாகம். அததான் நீங்க கேட்டீங்க. ஆமாப்பா, உங்களுக்கு தான், உங்களுக்கு போல உங்களுக்கு ஒத்த எதுவும் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்றீங்க. எல்லாத்தோட நீங்க தான் எங்க வாழ்க்கையில முக்கியமானவரா இருக்கணும். உங்களோட எங்களை முக்கியம்னு சொல்லாங்க, எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, விரும்புறீங்க. நீங்க அந்த அன்புக்கு பாத்திரமா இருக்கிறீங்க. நீங்க உங்களே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. சரீரத்தின் ஒவ்வொரு அணுவும் சிதைக்கப்படும் பார்க்கிறோம். ரத்தம் முழுசு சிந்தப்படும் பார்க்கிறோம். ஒரு சிநேகன் தன் சிநேகனுக்காக தன் உயிரை கொடுக்கறதோட வேற என்ன அதிகமா செய்ய முடியும்னு கேட்கறீங்க. எனக்கு அன்பு கூர்ந்த ஆண்டவர் முடிவு வரைந்து அன்பு கூர்ந்தான் பார்க்கிறோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்பு கூர்ந்து அதுக்கு மேல அன்பு காட்டுறதுக்கு இல்லைன்னு பாக்குறோம். அதே அன்பு எங்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. எதையுமே நாங்க இல்லைன்னு உங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்பா, அப்படி நாங்க அறியணும். இதுதான் எங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் எல்லாமா காணப்படணும். எல்லாத்துலயும் முக்கியமான காணப்படணும். உமக்கு முன்னால எங்க வாழ்க்கை எதுவுமே ஒப்படைத்தக்கது அல்லன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். நீங்களே போதும்னு சொல்லணும். ஒரு எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே போதும் சொல்லி மோருக்குது மட்டுமே எங்கள் ஒரே பாக்கியமா நினைக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பை நாங்கள் ருசிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களே. அதுக்குண்டே எங்க வாழ்க்கையில சிருஷ்டிகளை அனுமதிக்கிறீங்க, போராட்டத்தில் அனுமதிக்கிறீங்க, பாடல் அனுபவிக்கிறீங்க. அது மூலமா உண்மைகளை வெளிப்படுத்துறீங்க. அன்றைக்கு பார்வோனுக்கும் ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உலகத்தை எத்தி செலுக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீர் யாருங்கிட்ட வெளிப்படுத்தினீங்க. ஒரே தேவன், மேலாம் வேற தேவன் இல்லைன்னு தெளிவா காட்டினீங்க. அன்றைய இன்னைக்கு அந்த மாதிரி ஜனங்க முன்னால அந்த உயர்த்தி காட்ட ஆள் இல்லையே. ஒரு கிறிஸ்தவனோட ஏசாமிதான் ஒரே கடவுள், உயர்ந்த தெய்வம், அவருக்கு ஈக்குவலா யாருமே இல்லை, அவருக்கு முன்னால ஒருத்தரும் இல்லைன்றத உயர்த்தி காட்டக்கூடிய ஆட்கள் இல்லையாப்பா. ஜனங்க தேடி தேடி அடைகிறாங்க அந்த கடவுளை யாரு சொல்லி. எங்கிட்ட தான் நீங்க இருக்கிறீங்கன்ற நான் காட்டணுமே, எங்களுக்குள்ள நீங்க வெளிப்படணுமே. ஆண்டவரே, எங்க மாம்சம் தடை பண்ணுது, எங்களுடைய சுயம் தடை பண்ணுது,
உண்மை ஜனங்க பார்க்க முடியாது. அப்படி எங்களுடைய கெட்ட குணங்கள் தடை பண்ணிட்டு இருக்குது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்குள்ளாக ஒரு செல்வ அதிகமாக கிரியை செய்யட்டும். முழுக்க முழுக்க சுயத்து நாங்கள் செத்தவங்களா உண்மையே வெளிப்படுத்தவங்களா எங்களை மாற்றுங்க. எங்களுடைய பார்வை, பேச்சை, நடத்த சகலமும் உண்மை காட்டுட்டோம். நீர் எங்களுக்குள்ள வெளிப்படணுமே. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்பது எழுத்துக்களும் சொன்னீங்களே, எங்க வாழ்க்கையில் நீர் உயர்ந்து காணப்பட்டா எங்களை சுத்தி எல்லாரும் பக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களே. அந்த அனுபவம் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில வரணும்ப்பா. எங்களை பார்க்கறவங்க உண்மை பார்க்கணுமே. திருப்பி எங்களை தாழ்த்து கொடுக்குறோம். இந்த நாள்ல இப்படி பார்க்கல காத்திருக்க போறோம். எல்லாருக்கும் சேர்த்துங்க. நாங்க உண்மை பார்க்கணும்ப்பா. இப்படி சத்தத்தை கேட்க கேட்க இப்படி பிரசத்தை பலமா உணரணும். இதோட பேசுங்கப்பா. ஒரு ஒவ்வொருத்தரோட பேசுங்க. அதிகமா பேசுங்க. இன்னும் தெளிவா பேசுங்க. தெளிவா உண்மை பார்க்க வைங்கப்பா. எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். இப்ப உலகம் முழுதும் சில நோக்கி பார்க்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில கண்கள் திறக்கப்படட்டும். நோக்கி பார்க்கட்டும். அன்றைக்கு அது நூற்றுக்கு அதிபதி வீட்டு ஆள ஏசாமி விழாவில் குத்தும் போது ஒரு சொட்டு தண்ணீர் ரத்தமும் அவன் கண்ணில் விழுந்து குருடான அவன் கண் திறக்கப்படுறது வாசிக்கிறோம். அவ ஆவிக்குறிகளும் திறக்கப்பட்டு வியாபி ஒரு ஜீவன தேவனை குமார்னு சொல்லி அறிக்கிட்டான்னு பார்க்கிறோம். அந்த அனுபவம் இன்னைக்கு வரணும்ப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் சில நோக்கி பார்க்கிறாங்களோ எங்கெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டு ஒருவரே தேவன் மேலாம் வேற இல்லைன்றத அருந்து தங்களை முழுசும் அர்ப்பணிக்கிற அனுபவம் வரணும். திரும்ப செய்ய நடி சேர்ப்போம். இயேசு நாமத்திலே ஸ்தோத்திரோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கண்மலை மேல் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக.